கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை குறித்து தியானிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். ஒரு ராஜா ஒரு முறை அநேக நாட்கள் டெய்லி தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று கொண்டே வருவார். அப்போது அவர் வேண்டுகோர வரும்போது வலது பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரன், இடது பக்கத்திலே ஒரு பிச்சைக்காரன். வலது பக்கத்தில் பிச்சைக்காரன் என்ன சொல்வான் என்றால், ராஜாவே நீங்கள் வாழ்க, உங்களுடைய குடி உயர்க என்று சொல்லி ராஜாவை புகழ்ந்து பேசுவார். எடுத்துக்கொள்ள விளவ கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருப்பதற்காக நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன் என்று சொல்லி கடவுளை மகிமைப்படுத்தி கொண்டே வந்தார். உடனே ஒரு நாள் ராஜா மந்திரியை பார்த்து சொன்னார், அந்த வலது பக்கக்காரன் எவ்வளவா என்னை புகழ்ந்து பேசுகிறான், அவனுக்கு ஒரு பாயசத்தை கொடுப்போம் என்று சொல்லி பாயசத்தை கொடுத்தார். அந்த பாயசத்தை கொடுத்து பாயசத்துக்கு அடியில் தங்க நாணயங்களை அவனுக்கு பரிசாக அளித்தான். நான் ராஜாவை புகழ்ந்து பேசுகிறபடினால் அவர் கொடுத்தார். இவன் என்ன பண்ணினான், ஆங்காரத்தில் அந்த பாயசத்தை குடித்து அந்த இடதுகை உள்ளவனை பார்த்து சொன்னான், பார், நான் ராஜாவை புகழ்ந்து பேசினபடினால் எனக்கு பாயசம் கிடைத்தது, ஆனால் நீ கடவுளை புகழ்ந்து பேசினால் உனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லி அவன் யதார்த்தமாய் அவனை பார்த்து திட்டினான். திட்டி இந்த மீதி உள்ள பாயசத்தை நீ குடி என்று சொல்லி அவனுக்கு இடது சைடுவதை கொடுத்து விட்டான். அவன் குடிக்க மனமில்லாமல் வீட்டில் போய் வைத்து கடைசியில் அதை எடுத்து திரும்பி பார்க்கிறான். அதிலே அநேக தங்க நாணயங்கள் இருப்பதை பார்த்தான். எந்த ஒரு மனுஷனும் உயர்த்துவது தேவனாகிய கர்த்தரை. தெய்வம் செய்ய நினைத்ததை ஒருபோதும் தடைபடாது. அவன் ராஜாவை புகழ்ந்து பாடினான், அவனுக்கு பாயசம் மட்டும் கிடைத்தது. இவன் தேவனை புகழ்ந்து பாடினான், நான் இவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பொற்காசினால் ஆசீர்வதிக்கப்பட்டார். இந்த காலை நேரத்தில் உன் வாழ்க்கையில் தேவனையே துதித்து தேவனையே சோத்திரித்து இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் உயர வரும். வேதம் சொல்லுகிறது, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். அநேக நாட்கள் அநேக நேரங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தடைபடலாம். இந்த கால வேளை நீங்கள் கர்த்தரை துதித்து கொண்டே இருங்கள். கட்டாயம் உங்களுக்கு அவர் நன்மை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். இயேசுவே, இந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதி. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். உம்மை நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் செய்வீராக. உண்மையை நாங்கள் நம்பி ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தரை துதிங்க, நல்லவர், கிருபை என்று உள்ளது. ஆண்டவரே, உம்மை துதித்து உம் நாமத்தை சோத்தரிக்கிற எங்களுடைய வாழ்க்கையை தடைபட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த காலை வேளை வருவதால் சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நல்லவராக இருந்த எங்கள் தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்திப்பேராக. இந்த காலை வேளையில் யாரெல்லாம் கவலையோடு சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.